வணக்கம் நண்பர்களே. இயற்கையாக இருந்த என்னுடைய கிராமம் இப்போ ரொம்ப காஞ்சி போச்சுங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நெல் பயிர் விவசாயம் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இப்போ பாருங்களேன், எவ்வளோ இயற்கையாக இருந்தது எங்கள் கிராமம். அதாவது இந்த நெல் பயிர் நாங்கள் விளைவிக்கும்போது எங்களுடைய கிராமம் பாருங்களேன் எவ்வளோ இயற்கையாக தெரியுது. நெல் எல்லாமே விளைச்சலுக்கு வந்து அறுவடை பண்ணிட்டோங்க. இப்போ அறுவடை பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் என்ன பயிர் செய்கிறோம் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் முழுமையாக காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்துல எங்களுடைய சின்ன தோட்டத்தை நான் உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறேன். கிராமத்தில் சின்ன இடம் இருந்தாலே போதுங்க. அந்த இடத்த காய்கறிகள் தோட்டம் எப்படி அமைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். இந்த தோட்டத்தில் எத்தனை வகையான காய்கறிகள் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நாட்டு காசலி கீரை ஒரு கீரை ரகம் இருக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டை செடியும் இருக்குது. இதை சுற்றி பார்த்திங்கன்னா அதாவது நாட்டு காசலி கீரையும் வெண்டை செடியும் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன இடத்துல வந்து வேர்க்கடலை போட்டிருக்காங்க. கிராமங்களில் இயற்கையாகவே கீரை வகைகள் வந்து நிறையவே கிடைக்குங்க. இந்த வெயில் காலங்களில் மணத்தக்காளி கீரை, அது மட்டும் இல்லாமல் பிரண்டை, முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, இது எல்லாமே நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கிராமங்களில் கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் தான். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காசலிக்கீரை, சீமை காசலிக்கீரை, அரைக்கீரை இது போன்று வந்து நாங்கள் வந்து பயிர் செய்கிறோம். வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறையாவது நாங்கள் வந்து கீரையை வந்து எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கும் இது போன்று சிறிய இடம் இருந்தால் இந்த இடத்தில் நீங்கள் காய்கறிகளோ கீரைகளோ இது போன்று அமைத்து கொண்டு நீங்கள் இயற்கையான முறையில் உணவுகளை உட்கொள்வதற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மரம் வந்து ஒரு அடையாளமாக இருக்குங்க. எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் தான் ஒரு அடையாளமாக இருக்குது. நான் பள்ளிக்கூடம் போகிற காலத்திலிருந்து இந்த பலாப்பழம் மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய்க்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த பழம் வந்து நிறைய இருக்குது பாருங்களேன். இந்த பலாப்பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மரமாக தான் விளங்கும். முன்னொரு காலத்தில் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இது எல்லாமே ஒரு தெய்வமாக தான் கொண்டாடுவாங்க. அதனால தான் இன்னமும் அந்த மரங்கள் யாரும் வெட்டப்படாமல் இன்னமும் அந்த மரத்துக்கு உயிர் உள்ளது. உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத மரங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம கிராமங்களில் நிறைய இயற்கையானவே காய்கறிகள், கீரைகள் பார்த்தினாவே இயற்கையாக நமக்கு கிடைக்கிதுன்னு சொன்னேன். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் தாங்க. இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்தும் போடாமல் இயற்கையான முறையில் வந்து நமக்கு வந்து காய்கறிகள் வந்து தருது. நாங்கள் நெல் அறுவடை வந்து முடிந்த பிறகு அடுத்தது என்ன பயிர் போடணும் தானே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா என்ன பயிர் போடுவோம்னா எங்கள் கிராமங்களில் பச்சை பயிர் தாங்க நாங்கள் போடுவோம். நெல் சாகுபடியில் வரக்கூடிய லாபத்தை விட இந்த பச்சை பயிரில் எங்களுக்கு லாபம் அதிகங்க. ஏன்னு சொல்கிறேன்னா செலவும் கம்மி, லாபமும் அதிகம். நெல் பயிரில் செலவு அதிகம், கூலி ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவார்கள், மருந்துகள் அதிகமாக தெளிக்கப்பட வேண்டும், டிராக்டர் கூலி, அது மட்டும் இல்லாமல் மிஷின் அறுவடை கூலி இது அனைத்தும் தேவைப்படும். ஆனால் இந்த பச்சை பயிரில் அதிகமான செலவுகள் வந்து எதுவும் இல்லை. ஒரே ஒரு முறை மட்டும் பூச்சி மருந்து அடித்தால் போதும். மற்றபடி எந்த ஒரு செலவும் இல்லை. 2 முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், அவ்வளோதாங்க செலவு. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, அப்போ நீங்கள் பயிர் செய்கிறீங்க, பயிர் செய்யாமலே நீங்கள் வந்து பச்சை பருப்பு மட்டுமே இறைக்கலான்னு கேட்பீங்க. ஆனால் பச்சை பருப்பு பார்த்திங்கன்னா மழை காலங்களில் பச்சை பயிர் விளையாதுங்க. அதனால தான் வெயில் காலங்களில் இந்த பச்சை பயிர் செடி வந்து நாங்கள் வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் 2 காருக்கு வந்து பயிர் செய்கிறோம். 3வது முறை நாங்கள் பயிர் செய்யும்போது எங்களுடைய விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பச்சை பயிர் இப்போ தான் நாங்கள் நிலத்தில் போட்டிருக்கோம். அதனால் வந்து எங்களால் அந்த வீடியோ வந்து முழுமையாக காட்ட முடியல. தினமும் நாம் காலையில் நடைப்பயிற்சி செய்யும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியமாகவும் நாம் செய்யக்கூடிய அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஏரிங்க. இந்த ஏரியில் நான் தினமும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நடைப்பயிற்சி வந்து போயிட்டு வருவேங்க. இங்கே கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து வேறு லெவலுங்க. குருவியுடைய சத்தம், யாரும் இல்லாத அமைதியான இடம், இயற்கை நிறைந்த சூழல் இது அனைத்துமே நம்ம ரசிச்சுக்கிட்டு நடைப்பயிற்சி செய்யும்போது நம் உடல் மட்டும் இல்லாமல் நம் மனமும் ஆரோக்கியமாக இருக்குங்க.
நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய நிலத்தில் பச்சை பயிர் வந்து இன்னும் முளைப்பு வரலை. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து போயிட்டு உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோவில் காட்டணும்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ உங்களுக்காக இந்த பச்சை பயிறுடைய அந்த 4 இலை முளைச்ச இந்த செடியை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.